நீதிமொழிகள் வசனம் சொல்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரை காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நிறைய நேரத்துல நம்முடைய சுய புத்தியின் மேல, நம்மளுடைய பிளான்ஸ் மேல நம்ம சாய ஆரம்பிக்கிறோம். இந்த இஸ்ரேல் ஜனங்களை பாருங்க, அவங்களுக்கு அது வரைக்கும் ராஜா கிடையாது. அவங்க பாலும் தேன உடம்படி தேசத்துல வரது வரைக்கும் அவங்களுக்குன்னு ராஜா கிடையாது. கர்த்தரே அவர்களுக்கு ராஜாவாக இருந்து அவரை நடத்தினார். அதுக்கப்புறம் பாருங்க, அவங்களுக்கு மற்ற ஊர்களை, மற்ற ஜனங்களை பார்த்து, மற்ற தேசத்தை பார்த்து எங்களுக்கும் ராஜா வேணும், எங்களுக்கும் ராஜா வேணும்னு கேட்குறாங்க. அப்போ தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் சொல்லுகிறாரு, நீங்க ராஜா கேட்டீங்க அப்படின்னா அவங்க உங்க பிள்ளைகளை வேலைக்காரனாகவும் வேலைக்காரியாகவும் வச்சுப்பாங்க. அவங்க பெஸ்ட் சாப்பாடுலாம் அவங்க சாப்பிட்ருவாங்க. பெஸ்ட்டு இந்த உலகத்து மண்ணில் விளையக்கூடிய பெஸ்ட் விஷயங்களை வச்சுக்கிட்டு மீதி விஷயங்கள் தான் உங்களுக்கு தருவாங்க, மீதி பொருட்கள் தான் உங்களுக்கு தருவாங்கன்னு சாமுவேல் சொல்லுகிறார். அப்போ அவங்க சொல்றாங்க, அப்படி இல்லை, பரவாயில்ல, எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லுகிறாங்க. அப்போ ஆண்டவருக்கும் மனசு உடைஞ்சு போச்சு, சாமுவேலுக்கும் மனசு உடைஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்ம சொல்றது, எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் இப்படி சொல்லு, ஜனங்கள் கிட்ட இதை போய் சொல்லு அப்படின்னு கர்த்தர் சொல்லுவாரு. ஆனால் இங்கே பாருங்க, கர்த்தர் சொல்லுவாரு, 1 சாமுவேல் 8 வசதி பார்த்தீங்கன்னா, ஜனங்களுடைய வார்த்தையின்படியே செய்யன்னு சொல்லுவார். அல்லேலூயா. என்னுடைய வார்த்தையை அவங்க கிட்ட போய் சொல்லு, அவங்க செய்யணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லாம, அவங்க இப்படி கேட்குறாங்கல்ல, சரி ஜனங்களுடைய வார்த்தையின்படி நடக்கட்டும்னு சொல்லுவார். அல்லேலூயா. அந்த லிஸ்ட்ல அதுக்கப்புறம் ராஜாக்கெல்லாம் வந்தவங்கள பாருங்க, தாவீது தான் மெயினாக ரொம்ப கர்த்தருடைய இதயத்துக்கு நல்லவராக இருப்பார். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்த ராஜாக்கள்லாம் பாருங்க, எல்லாருமே பொல்லாப்பானதை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் புலம்புவார், தாவீதை போல இவன் இல்லை, இவன் தாவீதை போல இல்லை, இவன் ஏதாவது ஒரு ராஜா தாவீதை போல இருக்கும் பொழுது என் இருதயத்துக்கு பெரியவனாக தாவீதை போல இவன் இருக்கிறான் ஆண்டவர் சொல்வார். அல்லேலூயா. அப்படி ஒரு ட்ரேட் மார்க்கெட் தாவீது உருவாக்கிட்டார். அல்லேலூயா. அவங்க பாருங்க, தன்னுடைய சுய புத்தியின் மேல சாய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உலகத்துல எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கு, நமக்கும் இப்படிதான் இருக்கணும் அப்படி நினைக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு லைஃப் வச்சிருக்காரு, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிளான் வச்சிருக்காரு. அதன் மேல நம்பிக்கையா இருந்து, அதன் மேல நோக்கமா இருந்து அதை நம்புங்க, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது உங்க ஃபியூச்சர் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்க லைஃபும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.